சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் ராதிகா பிரேம்குமார். பொதுவாகவே பெண்களுக்கு இருதயம் ரொம்பவே ஸ்ட்ராங். அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், இல்லை அவங்க குழந்தைகளோட எதிர்காலமாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துடைய பாரமாக இருக்கட்டும், இதை சுமக்கிறது அந்த குடும்பத்தினுடைய பெண்கள் தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சில காரணங்கள்னால நம்ம இந்திய பெண்களுக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அதோட சிம்டம்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் என்ன, காஸ் ரூட் என்ன அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாமலே இருக்கு. இன்னைக்கு நம்ம டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில இது சம்பந்தமான விஷயங்களை பத்தி தான் விவாதிக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 ஸ்பெஷல் டாக்டர்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் ஷர்மிளா சக்தி பாலன், டாக்டர் ராதா பிரியா அண்ட் டாக்டர் வட்சலா ஸ்ரீ. 3 பேருமே கார்டியாலஜிஸ்ட். நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டாக்டர்ஸ் 3 பேருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம இந்திய பெண்களுக்கு இந்த இருதயம் சார்ந்த நோய்கள் எதனால ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பெண்களுக்கு இருதய நோய்கள் கம்மி ஆண்களை விட அப்படின்னு. அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா ரிசர்ச் அப்படி சொல்றது இல்லை. முன்னாடிலாம் ப்ரீ மெனோபாசல், அதாவது மாதவிடாய் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஹார்மோன்ஸ்னால பெண்களுக்கு இயல்பிலேயே ஒரு இருதய பாதுகாப்பு ஒரு கவசம் மாதிரி இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் நிறைய ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கு. நீர்க்கட்டி நோய்கள், பிசிஓடி, இதனால இன்சுலின் சுரக்கிற தன்மை, அதோட ரெசிஸ்டன்ஸ், அது ஆக்ட் ஆகிற மெக்கானிசம் இதெல்லாம் மாறுபடுறதுனால பெண்களுக்குமே இருதய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிகரிக்குது. உடல் பருமன், சர்க்கரை நோய் சின்ன வயசுலே வர்றது, பிரெக்னன்சி டைம் ஏற்படுற கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்ற சர்க்கரை நோய், ஹைப்பர் டென்ஷன், சிறு வயதிலே ஏற்படக்கூடிய ப்ரெஷர், இது எல்லாமே பெண்களுக்கு இருதய நோய் வர்றதுக்கு ஏற்படுற காரணிகள். பொதுவாகவே இந்திய பெண்களுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சில காரணங்கள்னால வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காஸ் ரூட் என்னவா இருக்கும் மேம், இந்த மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு? இந்த பிரச்சனை வர்றதுக்கு நார்மலி சில ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் நாங்கள் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர், நான் மாடிஃபைபிள் ಅಂತ சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது ஆர் பேஸ்ட் ஆன் தியர் ஜெனட்டிக்ஸ், அப்படி ஹிஸ்ட்ரி இருந்தால் தீஸ் ஆர் ஆல் நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். பட் இப்போ மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டரில் மெயினாகி நமக்கு இந்த சுகரு, ஹைப்பர் டென்ஷனு, இந்த ஒபேசிட்டி, ஓவர் வெயிட், தீஸ் ஆர் த மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இப்போ பார்த்தா 15 to 49 years ஏஜ், அந்த டீனேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு மிடில் ஏஜ் வரைக்கும் நியர்லி 25% விமென்க்கு அந்த அப்டாமினல் ஒபேசிட்டி ஆர் ஓவர் வெயிட் ப்ராப்ளம் இருக்குது இன்சிடென்ட்ஸ். அப்படியே அரௌண்ட் 20% ஆஃப் த விமென் இந்த இந்தியாவில் பார்த்தா தெர் இஸ் இந்த இன்க்ரீஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் இந்த சர்க்கரை நோய் கூட இருக்குது. ஸோ இந்த 3மே இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இந்த 3 நாங்கள் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்ட்ரோலில் வச்சா ஈவென்ச்சுவலி அந்த ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வராம பார்த்துக்கலாம். இந்த ஒரு ஏஜ் லிமிட்டுக்குள்ள தான் பெண்களுக்கு இருதய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்ல எந்த வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்குமே இதயம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்கா? ஆன்சர் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஆன்சர் தான். மேலை நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமா வருது. 2வது, அவங்கள விட நமக்கு கம்மியான வயசுல வருது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், அவங்களுக்கு 60 வயசுல ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா நமக்கு 40 வயசுலயே வருது, இல்ல 50 வயசுலயே வருது. அப்ப இதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு யோசித்தோம்னா, என்னோட ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ் டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மள சுகர் ரொம்ப ஜாஸ்தி, டயபெட்டிஸ் அப்படிங்கிற நோய் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. 2வது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்ப சில பேர் கேட்கலாம், மேடம் டயபெட்டிஸ்னா என்ன, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் பற்றாக்குறை. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்சுலின் இருக்கும், ஆனா அதை நம்ம உடம்புனால யூஸ் பண்ணிக்க முடியாது. தட் இஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது 2 போக உடல் பருமன். 4வது ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், அதாவது அப்பா சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம்ல இறந்திருப்பாரு, அம்மா சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம்ல இறந்திருப்பாங்க. ஸோ இதனால முக்கியமான காரணங்கள். அது போக இப்ப நம்ம சின்ன வயசுலயே இந்த மலடித்தன்மை, அதாவது குழந்தை பிறக்காத இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்கும். அதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன். ஒன்னு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்றோம், அது அந்த முட்டையில சின்ன சின்ன நீர் கட்டிகள் ஃபார்ம் ஆகுது. 2வது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ உங்க கேள்விக்கு விமென்க்கு, பர்டிகுலர்லி சவுத் ஏஷியன் விமென்க்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸோட இன்சிடென்ஸ் மேலை நாடுகளை விட அதிகமா இருக்குதுன்றதை விட ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே அது கம்மியான வயசுல, அதாவது 40 வயசு 50 வயசுலயே வருது அப்படிங்கிறது தான் உண்மை.
நிறைய சிம்டம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டர்ஸும் இருக்கு, அது வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வேற ஏதாவது மாறுபட்ட சிம்டம்ஸ் நம்மளால பார்க்க முடியுமா? பொதுவானது இல்லாம ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு இந்த மாதிரியும் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பொது மக்களுக்கு பொதுவாக தெரிகிற அறிகுறி என்னன்னா, மாரடைப்புனாலே நெஞ்சு வலி, அதீதமான நெஞ்சு வலி, தாங்க முடியாத ஒரு நெஞ்சு வலி, இது வந்து பரவலாக அறியப்படக்கூடிய அறிகுறி. பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா ஏடிபிக்கல் சிம்டம்ஸ். டிப்பிக்கல் சிம்டம்ங்கிறது நெஞ்சு வலி. ஏடிபிக்கல் சிம்டம்ஸ், ஏடிபிக்கலான பிரசன்டேஷன்ஸ் வந்து பெண்களுக்கு ரொம்ப காமனாக இருக்கலாம். இது என்னன்னு நான் சொல்றேன். ஒண்ணு, ஒரு மூச்சு திணறல் மாதிரி, அதீனமான ஒரு உடல் சோர்வு, வேர்த்து கொட்டுறது, ஒரு அஜீரண கோளாறு. நிறைய பேரு கேஸ் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கொமட்டல்ஸ் மாதிரி ஒரு ஃபீல், அஜீரண கோளாறு. நிறைய இப்போ பாக்குறது நெஞ்சில மட்டும் வலி இல்லாம தாவாங்கட்டை வலி, இந்த நாடி பக்கம் ஏதோ அந்த குரல் வலைய அடைக்கிறது மாதிரி, அமுக்குற மாதிரி ஒரு உணர்வு, முதுகு வலி, பின்பக்க வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி கூட மாரடைப்பு வந்து பிரசன்ட் ஆகலாம். அதுவும் பெண்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த பிசிஓஎஸ்னா என்ன? இந்த பிசிஓஎஸ் வந்து இருதய பிரச்சனைகளோட தொடர்பு இருக்கா? பிசிஓஎஸ் வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ரிப்ரடக்டிவ் கண்டிஷனு, அது கைனகாலஜிக்கல் ரிலேட்டடு, அது மட்டும் ಸಂಬಂಧಪಟ್ಟ ವ್ಯಾಧಿ ಅಂತ ನೆನಪಾಂಗ. பட் இது என்ன ಅಂದ್ರೆ இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓஎஸ், இதுக்கு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு, இந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப ரிலேஷன் இருக்குது. ஸோ இந்த பிசிஓஎஸ்ல யூஸ்வலி மேம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ 70% ஆஃப் த பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் காமன் என்ன ಅಂದ್ರೆ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் திங், இவருக்கு அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட், லிபிட் ப்ரொஃபைல் எல்லாம் பண்ணா இவருக்கு ட்ரைக்ளிசரைட் ஹை ஆகி இருக்கும், அந்த ஹெச்டிஎல் ஆர் குட் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் லோ லெவல்ஸ்ல இருக்கும், அண்ட் அந்த சென்ட்ரல் ஆர் அப்டாமினல் ஒபிசிட்டி, அந்த வயிறுக்குள்ள ஃபேட் அண்ட் விசரல் ஃபேட். விசரல் ஃபேட் ಅಂದ್ರೆ உள்ளுக்குள்ள அந்த ஆர்கன்ஸ் அரௌண்ட் லிவர், ஸ்டொமக், அங்கெல்லாம் டிபாசிட் ஆகும் அந்த ஃபேட் ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நார்மலி நமக்கெல்லாம் அந்த விசரல் ஃபேட் 9% இருக்கணும். ஸோ இப்படி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ಅಂದ್ರೆ, ஸோ அவர் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும், டயட் பண்ணாலும், தீஸ் ஆர் த பீப்புள், இவருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்காது. பிகாஸ் மெயின்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அவருக்கு, அந்த பெரிஃபரல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ யூஸ்வலி பேஸ்ட் ஆன் அந்த ஏஜ் ரீஜன் வைஸ் அரௌண்ட் 8 to 22% ஆஃப் இந்த டீனேஜர், அந்த மிடில் ஏஜ் விமென்ல இந்த பிசிஓஎஸ் ரொம்ப காமன் இருக்கு. ஸோ இதுக்கு இந்த ஹார்ட் ஹெல்த்துக்கு என்ன ரிலேஷன் ಅಂದ್ರೆ, பிசிஓஎஸ் இருக்கவருக்கு ஒரு டயக்னோஸ் பண்ணா ஈவென்ச்சுவலி அவருக்கு ஏஜ் போக போக இந்த டயபெட்டிஸ் ஆர் ஈவென்ச்சுவலி ஹைப்பர் டென்ஷன் டெவலப் பண்ணது, ஆர் ஈவென்ச்சுவலி ஹேவிங் இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கும் இந்த பிசிஓஎஸ் இருக்குது. ஸோ இது ஓன்லி ரிப்ரடக்டிவ் கண்டிஷன் மாதிரி நினைச்சக்கூடாது. ஸோ திஸ் இஸ் லைக் ஓவரால் நம்ம மெட்டபாலிக் ப்ராப்ளம், அதில் இனிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அட்ரஸ் பண்ணணும். அண்ட் வட்சலஸ்ரீ மேம், இப்போ இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ், அதாவது மாரடைப்பு வரதுக்கான சான்சஸ் எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிசிஓஎஸ் அப்படிங்கறத விட கர்ப்பகால பெண்களுக்கு வரக்கூடிய நோய்கள். ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகும் போது அவங்களோட பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லாருக்கும் கிடையாது, பட் ஒரு 1/4 வச்சுக்கோம். இப்ப இதுல ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா, முன்னாடி எல்லாம் பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் வந்து 30 வயசுல வரும், 32 வயசுல வரும். அன்பார்ச்சுனேட்லி இப்ப நம்ம இதை 20 வயசு 22 வயசு சின்ன சின்ன கேர்ள்ஸ்க்கு எல்லாம் வந்து பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனோட இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்கும் போது பிபி வருதுன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பிபி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த பிபியே அவங்களுக்கு பிரெக்னன்சி முடிஞ்ச உடனே சரியா போயிடணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரெக்னன்சி அவங்க குழந்தை பிறந்த பிறகு கூட they can continue to be hypertensive. So first risk வந்து pregnancy induced hypertension. ரெண்டாவது வந்து gestational diabetes. Gestational diabetesனா பிரெக்னெண்டா இருக்கும் போது அவங்களோட சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுவுமே பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன் மாதிரி. யாரு ஒருத்தவங்களுக்கு gestational diabetes வருதோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது, அந்த பிரெக்னன்சி முடிஞ்ச பிறகு டயபெட்டிஸ் சரியா போயிடணும்ன்ற அவசியம் கிடையாது. they can continue to be diabetic. இது ரெண்டாவது. அது போக இந்த பிரெக்னன்சில வர ஹைப்பர் டென்ஷன் அதிகமா இருக்கிறதுனால சில பேருக்கு வலிக்கு வரும், ப்ரீ எக்லாம்சியான்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமா பிறந்துரும், ப்ரீடம் பேபிஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாம மேடம் சொன்ன மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்,
இது எல்லாத்துக்குமே இந்த இந்த எல்லா இந்த கான்க்ளேவ் ஆஃப் டிசீஸ், இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், பிசிஓஎஸ், இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல இவங்க இருதய சம்பந்தப்பட்ட நோயோ இல்ல கார்டியோவாஸ்குலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நாட் நெசசரிலி ஹார்ட், ஈவன் த பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க், இது எல்லாமே இவங்களுக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் இல்லாத ஒரு பெண்களை விட ஜாஸ்தி அப்படிங்கிற அந்த ஒரு லவுட் மெசேஜ் தான் இந்த இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர்டென்ஷன், இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இது எல்லாமே ஒரே ஒரு லவுட் மெசேஜ விமனுக்கு சொல்லுது. இது என்னன்னா, ஃபியூச்சர்ல நீங்க உங்களோட ஹார்ட்டை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த லவுட் மெசேஜ இந்த இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து சொல்லுது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, சடனாகவே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வருது, இல்லை அவங்களுடைய மாரடைப்பில் அவங்க உயிரிழக்கிறாங்க, அதெல்லாமே நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓவரா எக்ஸசைஸ் பண்ணா கூட அது நம்மளுக்கு உடல் ரீதியா பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? இதுக்கு வந்து ஆக்சுவலா 3 காரணங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, என்ன சடன் கார்டியாக் டெத், இந்த மாதிரி திடீர்னு விழுந்துடுறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து சடன் கார்டியாக் டெத் அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வருவோம். சடன் கார்டியாக் டெத்துக்கு வந்து பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் முதல் காரணம் வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் தான். சரிங்களா? அப்போ ஒருத்தவங்களுக்கு நேத்து வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரத்த குழாயில அடைப்பு இல்ல அப்படின்றதுனால இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா அதுலயே 2 டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, வாட் வி கால் இட் அஸ் அத்திரோஸ்க்ளீரோட்டிக் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்ற அந்த ப்ராசஸ் இல்லாம ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டவே போயிட்டு ஒரு ரத்த கட்டி போய் அந்த அந்த பிளட் வெசல்ல உட்கார்ந்து அந்த பிளட் ஃப்ளோவை வந்து பிளாக் பண்ணலாம். இது வந்து 8% ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸுக்கு வந்து இந்த வெறும் ரத்த கட்டிகளே கான்ட்ரிபியூட் பண்ணுது. பர்டிகுலர்லி இது இந்தியால காமன். பர்டிகுலர்லி கோவிடுக்கு அப்புறமா இந்த மாதிரியான மாரடைப்புகளை நம்ம அதிகப்படியா பார்க்கிறோம். இவங்களுக்கு நாட் நெசசரிலி அண்டர்லைங் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ திஸ் ஆல்சோ கேன் கான்ட்ரிபியூட் டு சடன் கார்டியாக் டெத் டியூரிங் த ஜிம். ஆனா ஜிம்ல வர சடன் கார்டியாக் டெத்துக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, கேட்டகாலமைன் இன்டியூஸ்டு டாக்கிகார்டியா. சில பேர் என்ன சார் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லிமிட்ட தெரியாம ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. அப்ப இருதயம் வந்து ஒரு செட் ஹார்ட் ரேட் தான், இப்போ 140 பீட்ஸ் பர் மினிட் ஓகே, 150 பீட்ஸ் பர் மினிட் ஓகே, அந்த லிமிட் அவங்க புஷ் பண்ணும்போது அது அந்த ஹார்ட் ரேட்டை விட அதிகமா 150 170 போகும்போது ஹார்ட்டே ஒரு மாதிரி கேயோட்டிக் ஆயிடும். அதுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப என்ன ஆகும்னா, அந்த வெட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வெட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிற அந்த அரித்மியா வந்து டேக் ஓவர் பண்ணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன், காமன் ரீசன் வை பீப்பிள் ஜிம் பண்ணிட்டு இருக்கும் போது இது பண்ணிட்டு இருக்கும் போது சடனே ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு அது 2வது ரீசன். 3வது ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு வீடியோவை நான் வந்து ரெஃபர் பண்ண விரும்புறேன். ஒரு ஒரு சிங்கர், ஒரு ஒரு கேகே அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு சிங்கர் வந்து பாடிட்டே இருந்தாரு, லைவா பாடிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருக்கு வந்து he dropped out. அந்த வீடியோ இருந்தா எல்லாரும் பாருங்க. அவர் பாடிட்டு இருக்கும் போது ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட், பாடுறாரு, பின்னாடி போறாரு, ஃபேன் போடுங்கன்னு சொல்றாரு, ஏசி போடுங்கன்னு சொல்றாரு, திரும்பி திரும்பி முன்னாடி வர்றாரு, மறுபடியும் பாடுறாரு, திரும்பி பின்னாடி போறாரு. சோ இந்த இந்த சடன் கார்டியாக் டெத் அப்படிங்கிறது வந்து 5 to 10% தான் அது சடன். 90% ஆஃப் த அக்கேஷன்ல வந்து அது ஏதோ ஒரு வார்னிங் சைனை நமக்கெல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கும். அது மேடம் சொன்ன மாதிரி மூச்சு திணறலா இருக்கலாம், இல்ல கேஸ் ப்ராப்ளம்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து நின்றுருக்கும், அவங்க அதை இக்னோர் பண்ணிருப்பாங்க, சரி பரவாயில்ல இது கேஸ் ப்ராப்ளம் தானே நினைச்சு ஜிம்முக்கு போயிருப்பாங்க, தேவைக்கு மீறின எக்ஸசைஸ் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். சரிங்களா? அதுல இந்த வார்னிங் சிம்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. 4வது இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து உடல் பருமனை குறைக்கிறதுக்காக எடுத்த உடனே நாங்க ஜிம்முக்கு போறோம் சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அண்டர்லைன் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்கான்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்கள நார்மல்னு அசியூம் பண்ணிக்கிட்டு போறாங்க ஜிம்முக்கு. அப்போ ஒரு ஒரு இன்டென்ஸான ஒர்க் அவுட்டை நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா, தேர்ஸ் நத்திங் ராங் இன் டேக்கிங் அ கன்சல்டேஷன் வித் கார்டியாலஜிஸ்ட். போங்க, உங்க கார்டியாலஜிஸ்ட மீட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க, உங்க பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் நார்மலா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஹார்ட்டுக்கு ஒரு எக்கோ பண்ணிக்கோங்க, ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் கார்டியாலஜிஸ்ட் பண்ணுங்க. அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்ல நீங்க நார்மலா இருக்கிறீங்க, உங்களுக்கு செஸ்ட் பெயின் எதுவும் இல்லை, இசிஜி சேஞ்சஸ் எதுவும் இல்லைன்னு கார்டியாலஜிஸ்ட் சொன்ன பிறகு தென் கோ ஃபார் அ ஜிம் ஒர்க் அவுட். தட் இஸ் அ வெரி சேஃப் அப்ரோச். என்னோட பர்சனல் வியூல ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு போற அத்தனை பேரும் இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணா இந்த சடன் கார்டியாக் டெத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்னால இந்த பிசிஓஎஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? ஜெனட்டிக்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு பிசிஓஎஸ்க்கு. அதாவது ஃபாதர் மதர் அவங்க எல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருந்தாங்கன்னா ஜெனட்டிக்கலாவே அந்த ஜீன்ஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஜெனட்டிக் காம்பனன்ட் இருந்தாலும் அதோட எக்ஸ்பிரஷன், அதாவது அந்த நோய் வெளியில வர்றதுக்கூட தன்மையை வந்து லைஃப் ஸ்டைல் தான் டிசைட் பண்ண போகுது. 3 முக்கியமான விஷயம். எவ்வளோ பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறாங்க, செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறாங்களா, அல்ல தினமும் நடைபயிற்சி மேற்கொள்றாங்களா, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றாங்களா. கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா 150 ஹார்ஸ் பெர் வீக், அதாவது மினிமம் 5 days a week, அரை மணி நேரம் 30 நிமிஷம் நல்ல ஒரு கைவீசி வேர்க்கிற அளவுக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஒரு நடைப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். தென் பாடி மாஸ் இண்டெக்ஸ், அவங்க உடல் பருமன் ரேஞ்சில் இருக்கிறாங்களா. பாடி மாஸ் இண்டெக்ஸ் இந்தியன் விமனுக்கு 23க்கு உள்ளால மெயின்டைன், 18 to 23. அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு 25 வரைக்கும் ஓகே. பட் நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ப்ரோனா இருக்கிறதுனால நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 23க்குள்ள நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உடல் பருமன், பிசிக்கலி ஆக்டிவா இல்லாம இருக்கிறது. தென் லாட் ஆஃப் ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீஸாஸ், பர்கர்ஸ், சாண்ட்விச்சஸ், நார்ச்சத்து கம்மி, அதாவது ஃபைபரே இல்லாம வெறும் ரீஃபைன்ட் அண்ட் ப்ராசஸ்ட் டயட்ஸ். அதுவும் இப்போ கரண்ட் ஏரால வந்து லாட் ஆஃப் பிரியாணிஸ், குஸ்கா, பீஸாஸ், நூடுல்ஸ், இது எல்லாமே ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தான். லேட் நைட் பிரியாணி சாப்பிடுறது, அதாவது ஆஃப்டர் 9 o'clock 10 o'clock, ஈவன் ஐ ஹியர் பீப்புள் சேயிங் நாங்கள் 1 o'clock சாப்பிட்டோம், 2 o'clock சாப்பிட்டோம், பிரியாணி சாப்பிட்றோம். இந்த மாதிரி லேட் நைட் ஹை கார்போஹைட்ரேட் டயட், தட் டூ ரொம்ப ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து நிறைய சாப்பிடுறது. பட் டயட்ல பாத்தீங்கன்னா ஃபைபர் ரொம்ப இருக்காது, நார்ச்சத்து இருக்கிற ஐட்டங்கள் இருக்காது, ஃப்ரூட்ஸ் இருக்காது, வெஜிடபிள்ஸ் இருக்காது, ப்ரோட்டீன்ஸ் நிறைய போதுமான அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு டயட் பேட்டர்ன், உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க, மினிமல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடென்ட்ரியாவே இருக்கிறது. இது எல்லாமே லைஃப் ஸ்டைல்ல வந்து டெஃபினட்டா பிசிஓஎஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த 2 ஜெண்டர்ஸ்க்குமே இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால சமமான இருதய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர் ஷர்மிளா மேம்? 2 பேருக்குமே ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சேம் தான். ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனியும் கிடையாது. பட் விமனுக்கு வந்து இன் அடிஷன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த், அதாவது நமக்கு அந்த ஓவரீஸ்ங்கிற சினை முட்டை உருவாகிற உறுப்பு இருக்கு இல்லையா, மென்னுக்கு வந்து இதனால ஏற்படுற ரீப்ரடக்டிவ் ஹெல்த்ல வரக்கூடிய டேமேஜ் வந்து கம்மி. பட் விமனுக்கு வந்து இதுல ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தும் எக்ஸ்ட்ரா டாப் அப்பா வந்து நமக்கு ஒரே டைம் ஹார்ட்ல உள்ள ரிஸ்க்கும் அதிகமாகுது, ரீப்ரடக்டிவ் ஹெல்த்ல உள்ள டேமேஜும் அதிகமாகுது. இன்ஃபேக்ட் யங் ஏஜ்ல மாரடைப்புகள் அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், லேட் நைட் ஹேபிட்ஸ். அதே மாதிரி என்ன ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, முன்னாடி எல்லாம் நினைக்கிறோம் மேனுவல் லேபரர்ஸ், அதாவது இந்த மேசன்ஸ், கொத்தனார், எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், வெட்டிங் ஃபில்டர்ஸ், இந்த மாதிரி உடல் உறுப்பு சார்ந்த தொழில் ரீதியா வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து நேச்சுரலா அவங்க நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு மாரடைப்பு வராதுன்னு ஒரு மித்து இருந்தது. பட் இப்போ நம்ம பாக்குற ப்ரிவலன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் நோ, தே ஆர் நோ வே இம்யூன். அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 o'clock வரைக்கும் நல்லா பிசிக்கலி ஆக்டிவா பண்ணிட்டு லேட் நைட்டு தே கன்சியூம் பிரியாணிஸ், ஹெவி ஃபுட் சாப்பிட்டுட்டு தே ஆல்சோ கன்சியூம் ஆல்கஹால். ஓகே, தண்ணி அடிக்கிற ஹேபிட். இது ரெண்டும் அடிட்டிவ் கியூமுலேட்டிவா வந்து யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்கை ரொம்ப அதிகப்படுத்தி இருக்குது. 28 years, 30 years, 32 yearsல மாரடைப்பு வர்றது ரொம்ப சர்வ சாதாரணமான ஒரு ப்ரிவலன்ஸ் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு டிகேடுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் ஒரு 2010 2015 வரைக்கும் இவ்வளோ யங் ஏஜ் சிறு வயது மாரடைப்புகள் இருந்துதான் கேட்டா இட் வில் பி லெஸ். பட் இந்த டிகேட், ஒரு போஸ்ட் 2015 to 26, இப்போ கரண்ட் ஏரால நம்ம அப்சர்வ் பண்றது வந்து யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து அதிகமாகுது, பீட் மென் ஆர் விமன். டெஃபினட்டா லைஃப் ஸ்டைல் ஹேஸ் எ ரோல். இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை பிரெக்னென்ட் லேடிஸ் மட்டும்தான் பரிசோதிக்கணுமா, இல்லை பியூபர்ட்டி அடைஞ்சாலே அந்த பெண் குழந்தைகளை நம்ம கொண்டுட்டு போயிட்டு பரிசோதனையை மேற்கொள்ளலாமா? உங்களுடைய சஜஷன் என்னவா இருக்கும் மேம்?
ஸோ யூஸ்வலி ஒன்ஸ் அந்த மெனார்க் அட்டைன் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் யூஸ்வலி அந்த irregular பீரியட்ஸ், எக்ஸசிவ் ப்ளீடிங் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் யூஸ்வலி சில பேருக்கு ஒரு 2 to 3 years ஆகும் ரெகுலர் ஆக, த ஃப்ளோ ரெகுலர் ஆகிறதுக்கு அண்ட் ஆல். அதுக்கு அப்புறமா டெஸ்பைட் அவர் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு ஆக்டிவிட்டேட்லாம் பண்ணிட்டு இன்ஸ்பைட் ஆஃப் வெயிட் கெயின் இருக்குது அப்படி எல்லாம் இருந்தா இட் இஸ் பெட்டர் அவர் அந்த பியூபர்ட்டி டைம்ல டீனேஜர்ஸ் கூட அட்லீஸ்ட் அந்த 16-17 ஏஜ் இருந்தாவே ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் ஒரு டைம் போயிட்டு கைனகாலஜிஸ்ட்னாவோ ஃபிசிஷியன்னாவோ பார்த்துட்டு ஒரு டைம் ஸ்க்ரீன் பண்ணது பெட்டர். ஸோ irrespective ஆஃப் ஏஜ் யூஸ்வலி முன்னாடி ஒரு 40 years டச் ஆன அப்புறமா நீங்க அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணுங்க, பிபி செக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கோம் முன்னாடி. பட் இப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் எல்லாமே ஒரு டீகேட் முன்னாடி ஈவன் இன் 23-24 இயர்ஸ்ல கூட நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலி 40-45 வரும்போது நாங்க முன்னாடி சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா அப்படி கேட்கும் போது நிறைய பேர் டெஸ்ட் பண்ணாம இருக்காங்க. தேசே ஒண்ணுமே இல்லான்னு தான் சொல்லுவாங்க. பட் பண்ணிங்க கேட்டா நாட் ஈவன் ஒன்ஸ் பிகாஸ் தே ஃபீல் தே ஆர் ஹெல்தி. இப்போ வரைக்கும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல, அதனால தான் நாங்க டெஸ்ட் பண்ணிடலாம் தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சில அட்டாக்னாலவோ ஹை பிபினால வரும்போதோ மூச்சு திணறல வரும்போதோ சடனாக நாங்க கண்டுபிடிச்சு போறோம். ஸோ அது இல்லாம முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 30 years ஸ்டார்ட் ஆன அப்புறம் ஆன்டாகே கொஞ்சம் ஸ்கிரீன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டே இருந்தா ஈவென்ச்சுவலி இட் இஸ் பெட்டர். ஸோ இட் இஸ் நாட் லைக் பியூபர்ட்டில செக் பண்ணணுமா, ஒன்லி ரிப்ரடக்டிவ் ஏஜ் வந்த அப்புறமா செக் பண்ணணுமா. ஒன்ஸ் யூ ஹிட் யுவர் 25-30 years, எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா கொஞ்சம் முன்னாடிவே அட்லீஸ்ட் ஒரு 25 years ஆஃப் ஏஜ்லாவே ஸ்கிரீன் பண்ணது பெட்டர். பிறந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த இருதய பிரச்சனை பிரெக்னன்சி டைம்ல அந்த அம்மாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அது ஜெனட்டிக்கா வர வாய்ப்புகள் இருக்கா? இப்போ குழந்தைகள் பீடியாட்ரிக் கார்டியாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னும் போது நாலா பிரிச்சுக்கலாம். பொதுவா நாலா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னும் போது ஒரு ஹார்ட்டோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர், ஒரு ஹார்ட்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம ஹார்ட் வந்து இவ்வளவுதான் சைஸ், ஆனா அதை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா அது அது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. அப்போ அந்த ஹார்ட்டோட அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படின்னா இப்படிதான் இருக்கணும், இப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதுல மாறுபாடு வர்றதுக்கு பேருதான் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். சரிங்களா? இப்போ வந்து ஒரு செப்டம்னு ஒண்ணு சொல்றோம். அதாவது ரெண்டு 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 சேம்பர் இருக்கு. அந்த ரெண்டு சேம்பரை நடுவுல ஒரு செப்டம் அப்படிங்கிற ஒரு தோல் வந்து மூடுது. அந்த இந்த சேம்பருக்கும் இந்த சேம்பருக்கும் நடுவுல ஓட்டன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, வழின்னு எதுவுமே இருக்கக்கூடாது, இதுக்கும் நடுவுல பிளட் கிராஸே ஆகக்கூடாது அப்படின்னா அந்த நடுவுல அந்த தெர மாதிரி இருக்கிறதுல ஒரு ஓட்டை வந்துருச்சு வச்சுக்கோங்க. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அந்த ஓட்டை வென்ட்ரிகல்ல இருந்துச்சுன்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், ஏட்ரியம்ல இருந்துச்சுன்னா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவோம். சோ இது மாதிரியான கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், புரியுதுங்களா? ஒரு ஹார்ட்டோட பியூர்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட். ஒரு ஹார்ட்னா இப்படிதான் இருக்கணும், ஆனா அப்படி இருக்கிறத தவிர வேற மாதிரி இருக்கிறது கன்ஜெனிட்டல் அனாமலிஸ். பிறந்த குழந்தைங்களுக்கு உடனே ஹார்ட்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன் வந்து இந்த கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் தான். அப்ப இந்த கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் திரும்பி நீங்க 2 கொஸ்டின் கேட்டீங்க. இது வந்து ஜெனட்டிக்னால வருமா, இல்ல ஒரு கர்ப்ப காலத்துல ஒரு விமன் வந்து அவங்க செய்யற சில விஷயங்கள்னால வருமா அப்படின்னா ஜெனட்டிக்கா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில நேரங்கள்ல சில மாத்திரைகள் அவங்க தெரியாம தான் சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா சில நேரங்கள்ல இது மதரை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். என்னாலதான் என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருந்தா மேபி அவங்க அதை சாப்பிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ சில மாத்திரைகள்னால வரலாம். சில நேரங்கள்ல அனாமலிஸ் ஃபார்ம் ஆகும் போதே அந்த அனாமலிஸ் இப்படின்னா நியூட்ரிஷன் இல்லாததுனால, ஒரு தைராய்டு ப்ராப்ளம்னால, இல்ல டயபெட்டிஸ்னாலயும் வரலாம். இல்ல ஃபேமிலிலேயே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹெரிடிட்டரியா இருக்கு, ஜெனட்டிக்கா இருக்கு அப்படின்னாலும் வரலாம். மூணாவது ஒரு ஒரு 3 வயசு 4 வயசு வரும்போது இன்ஃபெக்ஷன்ஸ்னால ரொம்ப காமன் வந்து ரொமாட்டிக் ஃபீவர், ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ், கவாசாக்கி டிசீஸ். சில நேரங்கள்ல கிருமிகள் தாக்கப்படுறதுனால ஹார்ட்ல ப்ராப்ளம் வரலாம். இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ், ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் இது எல்லாமே வந்து கிருமிகள் தாக்கப்படுறதுனால வரலாம். எந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இந்த ஹார்ட், அரித்மியாஸ் as well as ஹார்ட் பிளாக், இதுவும் வந்து குழந்தைகளுக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு கிடையாது. கன்ஜெனிட்டல் ஹார்ட் பிளாக்ஸ் இருக்கு. கன்ஜெனிட்டலயே அவங்களுக்கு வந்து எஸ்விடி அந்த மாதிரியான டாக்கி அரித்மியாஸ், இருதயம் வந்து ஸ்பீடா இருக்க வேண்டியதை விட அதிகமா துடிக்கிறது, இருக்க வேண்டியதை விட கம்மியா துடிக்கிறதெல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப இதெல்லாம் வந்து குழந்தைங்க அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சு அப்பயே எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் ரொம்ப காமன். குழந்தைங்களுக்கு வர ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமன் வந்து கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப காமன். ஆனா அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது அந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ், பிபினால, சுகர்னால, அந்த கொலஸ்ட்ரால்னால, அந்த ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு வந்து அதனால மாரடைப்பு அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது.
வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது ரொம்ப ரொம்ப rare. நிச்சயமா டாக்டர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம இந்திய மகளிர்களுக்காக ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் நம்ம டாக்டர் சொன்ன எல்லா விஷயங்களுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமான உணவு, நல்ல உடல்நிலை, அது மட்டும் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதை நம்ம கடைபிடிச்சோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய இருதய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஈஸியா விடுபடலாம். அது மட்டும் இல்லாம வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் உண்மையான மருத்துவ முறை. அதையும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்ட 3 டாக்டர்ஸ்க்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த டாக்டர் வித் சத்தியம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.